9 லட்சம் ஓலைச்சுவடிகள் இருந்ததாக தெரிகிறது. பெரிய பல்கலைக்கழகம் கேட்டா நலந்தா தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தை விட அவ்வளவு பெரிய படிப்பு கேந்திரமா வித்யா கேந்திரமா இருந்திருக்கு. அத்தனை இன்று இல்லை. ரொம்ப வருத்தம் தான். எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டதே. அப்ப நம்முடைய இந்த பாரத தேசத்தின் சனாதன தர்மத்தில் எத்தனை ஆழமான கருத்துக்கள்லாம் அந்த ஓலைச்சுவடிகளோட எரிஞ்சு போயிருக்கும். நினைச்சாலே உள்ளம் பதனும் வாஸ்தவம். ஆனா அப்படியே நினைச்சிட்டு வெறும் உட்கார முடியுமா? இருக்கிற புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டோம். அந்த 9 லட்சம் காணமேன்னு கவலைப்பட்டால் இன்னொரு 9 லட்சம் இருக்கே. அப்ப இருக்கிறத படிச்சாலே பல மடங்கு தெரிந்து கொள்ள முடியும். சாமவேதத்துக்கு மொத்தம் 1000 கிளைகள், 1000 சாக்கை. இன்னைக்கு கிடைக்கிறது 3 சாக்கை தான். ராணாயினி சாக்கை, அதே மாதிரி ஜெய்மினி சாக்கை, கௌதம சாக்கை. இந்த 3 தான் சாமவேதத்துக்கு கிடைக்கிறது. 997 காணும். ஒரு சுவாமி அழுதுட்டே இருந்தார். 997 காணுமாமே, 997 காணுமாமே. அவர்கிட்ட கிட்ட போய் 3 படிச்சுட்டு இதை வாங்கணும். அப்பதான் இல்லை. அதுவே என்ன உங்களுக்கு 997 பத்தி கவலை? இருக்கிற 3 முதல்ல படியும். வாஸ்தவம் 9 லட்சம் போச்சுங்கிறத பத்தி கவலை தான். ஆனா அது போச்சுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமே. அங்க இருக்கு சாரதா பீடம். அவ்வளவு பெரிய பெரிய பல்கலைக்கழகம்லாம் இருந்த இடம். போதாயன விருத்தி கிரந்தம்ங்கிறது ஆதி வேதவியாசர் பிரம்மசூத்திரம் எழுதினார். வேதவியாசருடைய சிஷ்யரா இருந்து போதாயனர் தான் விருத்திக்காரர். அதுக்கப்புறம் தான் இவர்கள் எல்லாம் பாஷ்யக்காரர்கள். ஆதிசங்கருடைய பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், அங்க பாஷ்யம், இதெல்லாம் பாஷ்யங்கிறது உரை. இந்த உரைக்கு முன்னாடி சிறு குறிப்பு இருக்கும். அதைத்தான் விருத்திகாரர்னு சொல்வார்கள். போதாயன விருத்தி. இதுக்கு முன்னாடி ஒரு சூத்திரம் இருக்கும். சூத்திரம்னா சின்ன சின்ன சூத்திரமா வாக்கியம் இருக்கும். அதுக்கு விருத்திங்கிற குறிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வியாக்கியானங்கிற உரை இருக்கும். எந்த சாஸ்திரம், நீங்க நியாய சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ வேதாந்த சூத்திரமோ